இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய தினத்தில் நாம் மூவொரு கடவுளுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியார் என்று மூவர் ஒருவராயிருக்கிறார். மூன்று ஆள்கள் ஒரு கடவுளாக இருக்கிறார் என்ற பேருண்மையை இந்த உலகம் கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு பேருண்மையை நாம் கொண்டாடுகிறோம். காரணம், அவர்தான் நம்முடைய கடவுள். கடவுள் மூன்று ஆள்களாய் இருக்கிறார் என்பதை இயேசுதான் வெளிப்படுத்துகிறார். இயேசு வந்த பொழுதுதான் திருமுழுக்கு வேளையில் 3:21 லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம். வானம் திறந்து அங்கிருந்து குரலொலி வந்தது. தந்தை கடவுள் பேசினார். இவரே என்னுடைய அன்பான மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். அந்த வேளையில் தூய ஆவியானவர் புறா வடிவமாக ஆண்டவர் இயேசுவின் மீது இறங்கி வந்தார். இயேசு அங்கே இருந்தார். கடவுளுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய, பூரிப்படையக்கூடிய அளவிற்கு அவர் தகுதியான மகனாக இருந்தார். அன்பானவர்களே, இந்த மூவொரு கடவுளுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி, இயேசு அவர்களை அணுகி, சீடர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவர் கடவுளாயிருக்கிறார். எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். இந்த கட்டளையிலே பொதிந்திருப்பது என்ன? ஆண்டவர் கட்டளையிட்டவைகள் அனைத்தையும் எல்லாருக்கும் போதிக்க சொல்லி இருக்கிறாரே, அந்த கட்டளைகளில் பொதிந்திருப்பது என்ன? திருமுழுக்கு கொடுக்க வேண்டும், தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை. நான் கட்டளையிட்டதெல்லாம் அனைவருக்கும் தெரிவித்து போதித்து எல்லாரையும் என்னுடைய சீடராக்குங்கள் என்பது இன்னொரு கட்டளை. போதிக்கப்பட வேண்டிய கட்டளைகள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன? கடவுளை அன்பு செய்வது, மனிதனை, அயலானை அன்பு செய்வது, ஒன்றித்து வாழ்வது. இந்த மூவொரு கடவுளுடைய தத்துவமே இந்த உலகம் முழுமைக்கும் தினம்தோறும் காலையில் விடியும் பொழுதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, இரவில் மாலை இரவாகும் பொழுதெல்லாம் இரவு முழுவதும் நமக்கு கற்றுக் கொடுப்பது குடும்பமாக இருக்க வேண்டும். நாம் ஐக்கிய உணர்வோடு வாழ வேண்டும், ஒன்றித்து இருக்க வேண்டும், பகைமை கூடாது, அன்பு மட்டும்தான் வேண்டும். இந்த உலகை ஆள்வது அன்புதான். 4:8 யோவானிலே வாசிக்கிறோம், அன்பே கடவுள். அன்பே கடவுளாக இருப்பதனால் அவர் மூவொருவராக இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய தத்துவத்தை அல்ல, அதனுடைய வெளிப்பாடுகளை, நம்மளுடைய வாழ்க்கைக்கென்று கொடுக்கின்ற அடிப்படை உண்மைகளை. நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தினராயிருக்கிறோம். இந்தியர்கள், தமிழர்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊர், என் மக்கள். ஜாதி அல்ல, இனம் அல்ல, மொழி அல்ல, என்னுடைய மக்கள். இந்த மனிதர்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள். அன்பானவர்களே, இந்த மூவொரு கடவுளுடைய திருவிழாவை கொண்டாடும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டியது, நான் யாரையாவது பகைவனாக கருதுகிறேனா? யாரையாவது உறவில் இருந்து தொடர்பற்று நிற்கின்ற இடத்தில் வைத்திருக்கிறேனா? யாரையாவது வெறுக்கிறேனா? அப்படி என்றால் மூவொரு கடவுளை நான் ஆராதிப்பது வெளிவேடம். யாரையாவது நான் அன்பு செய்ய தவறுகிறேனா? மதிக்க தவறுகிறேனா? யாரையாவது ஒதுக்குகிறேனா? நான் கட்டளைகளை போதிப்பது வெளிவேடம். நான் ஊழியம் செய்வது வெளிவேடம். நான் கிறிஸ்தவனாக இருப்பது வெளிவேடம். மூவொரு கடவுள் ஒன்றித்திருந்தார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றித்திரு இருந்தார்.
நாம் ஒன்றாக இருப்பது போல இயேசு ஜெபிக்கிறார் பாருங்கள், அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தை எண்ணி பாருங்கள், உங்களுடைய உடன்பிறப்புகளை எண்ணி பாருங்கள், உங்களுடைய உறவுகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். எத்தனை பிளவுகள்! ஆனால் கோவிலில் ஒன்றாக ஆராதனை, நற்கருணை வாங்குகிறோம், ஆமேன் என்று சொல்லி அந்த ஜபங்களை எல்லாம், குருக்கள் சொல்லுகின்ற ஜபங்களை எல்லாம் ஆமோதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, மூவொரு கடவுள் தினம்தோறும் நம்முடைய இப்படிப்பட்ட அன்பில்லாத பிரிவினையை வளர்க்கின்ற, மற்றவர்களை ஒதுக்குகின்ற நம்முடைய வாழ்க்கை கூறுகளுக்கு கொடுக்கின்ற சம்மட்டி அடி. இது எப்பொழுது கொண்டாட்டமாக இருக்கும்? உண்மையான கொண்டாட்டமாக இருக்கும் நாம் ஒன்றாயிருக்கும் பொழுது, எல்லாரையும் நேசிக்கும் பொழுது, எல்லாருக்கும் அன்பராக இருக்க முயற்சி எடுக்கும் பொழுது. கடவுளை போல, அவரை போல நிறைவுள்ளவராக இருங்கள் என்றுதான் 6:38 லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் கிறிஸ்து சொல்லுகிறார். தந்தை கடவுளை போல நிறைவுள்ளவராயிருங்கள். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே இயல்பாக எங்களிலிருந்து கிளம்புவது சுயநலம். ஆனால் வெளியிலே எங்களுடைய சுயநலத்தை மறைத்து நாங்கள் பிறர் நலம் கொண்டவர்களைப் போல பல சமயங்களிலே நடிக்கிறோம். இதனால் பல்வேறு வேதனைகளிலே நாங்கள் ஆழ்ந்திருக்கிறோம் என்பதை உணராமலேயே வாழ்க்கை பயணத்தை தொடருகிறோம். இந்த கசப்பான வாழ்விற்கு, வேதனையான வாழ்விற்கு அருமருந்து, அதிலிருந்து விடுதலை செய்கின்ற மருந்தே எங்கள் மத்தியில் இருக்க வேண்டிய ஐக்கிய உணர்வு, அன்பு உறவு, ஒன்றித்திருக்கின்ற தாகம். இதை எங்களுக்கு தாரும். இயேசுவின் பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.